சாப்பிடலடா. முக்கியமான ஆளு எந்த ஹோட்டலில் வந்தாலும் ராஜேந்திரன் வண்டி எடுத்து பிரச்சனை இல்லைன்னு பத்தி சொன்னீங்க. மாடு பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ல கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நான் விட்டுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எப்படி கேளுங்க, ஆனாலும் பேசாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ராஜேந்திரன் இந்த வட்டம் நான் நிர்வாகத்துல சொல்றேன். நீங்க தான் மாடு ஓட்டுறீங்க. ஒண்ணு உங்க பையன் ஓட்டுறதுல அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. புதுசா மாடு போடுறதுல கருத்து வேறுபாடு இருக்குன்னா கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கி மருந்து கொடுத்து இவ்வளவுதானுங்க. அது நீங்க யார் மாட போடுறதெல்லாம் நீங்க நீங்களா பேசுறதா பேசிக்கலாம். நீங்களா தள்ளி போ யாரும் பேச உருவாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கே ஒரு ஆள் எடுக்கிறாங்க. இதுவரை பாருங்க யாருக்கு அங்கே ஒரு ஆள் இருக்காங்க. தம்பி அவர்கள் பொறுப்புடன் அந்தபடி இந்த சாமியை அக்ராரத்துக்கு எடுத்துட்டு போகிறது சந்தராச மூலம் எடுத்துட்டு போய் அவர்கள் பொறுப்புடைய கையெழுத்து போட்டு நகை விக்கிரகம் ரெண்டையும் நாங்கள் ஒப்படைக்கிறது சர்க்காரத்தை ஒப்படைச்சிருக்கோம். அது எங்களுடைய நடைமுறை. நாங்கள் வைத்திருந்த பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கத்தின்படி எப்போ யார் யாருக்கு மண்டபப்படி கொடுக்கணும், யார் யாருக்கு அதை செய்யணும் அப்படின்னு இந்த மண்டபப்படி ஒதுக்குனது கூட 10 நாங்கள் இந்த 4 நிராசாரிகளுடைய சம்பந்தப்பட்டு பண்ணது. அப்படி ஒதுக்கினதில் இந்த வடக்கே கர்நாடகங்கிறது எண்ணாவல்குடி கிராமத்தினுடைய ஹேம்லே. எண்ணாவல்குடி கிராமம் தான் ரெவென்யூ கிராமம். அந்த ரெவென்யூ கிராமத்தில் பல கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒன்று அந்த வடக்கே கிராமம். இவருடைய தலைமையில் இந்த நிராசாருடைய கட்டுப்பாட்டில் அது நடந்துக்கிட்டு வந்தது தான் வழக்கம். அது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு முறை நாங்கள் அப்புறம் பேசி பிடிச்சி முன்னூறு வச்சு தீர்த்து வந்தது வழக்கம். இதுவரைக்கும் இந்த தேவஸ்தானத்துக்கு போனதுக்கு பிறகு எங்களை கும்புறதும் இல்லை, எங்களை கேட்கறதும் இல்லை, எது நடைமுறை இன்னும் பண்ணுறது இல்லை. அப்படியே அது நடந்துட்டு வந்துச்சு. இந்த வருஷம் தான் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம்.
போய் என்ன நடைமுறையோ அந்த நடைமுறையை அப்படியே அந்த மண்டபடியும் யார் யார் நடத்துறது, எப்படி நடத்துறது, யார் ஓட்டுறது, யார் எங்கே ஓட்ட சாமியை வைக்கிறது, யார் தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது எல்லா விவரங்களும் கேட்டு வெளியிட்ட பிறகு சரி இது எல்லாரும் சேர்த்து விட்டு அது ஜேசிக்கு போகிற சொல்லி எனக்கு வயசு 90. நான் என்ன சொன்னேன், மாடு போடுறோம்ல, இப்போ ஓட்டுறது யாரும் முடிவு பண்ணியாச்சு. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, 2 சைடு கிளியர் ஆயிடுச்சு. இந்த மாடு யார் மாடு போடுறதுங்கிறதுல தான் இப்போ இஷ்யூ. இப்போ வருஷம் எப்படி மாடு குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுத்து பண்ணுவீங்க ஊரில்? சொல்லுங்க, அது எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? மாடு மாடு யாரு மாடு? மாடு வந்து மாடு இந்த ஊர்ல இல்லாத காலத்துல எல்லா ஊர்ல இருந்து மாடு போட்டிருக்காங்க, மட்டையன்பட்டியில இருந்து மாடு போட்டிருக்காங்க, மேகடகுளத்துல இருந்து மாடு போட்டிருக்காங்க, நல்ல புடையார் மாடு போட்டிருக்காங்க, கீழே ஒரு அம்பலார் விட்டு மாட்டை போட்டு ஓட்டிருக்காங்க. குழுக்கள் முறையெல்லாம் கிடையவே கிடையாது, ஒரு போது கிடையாது, 100% கிடையாது. என்ன நடந்துச்சோ அதை இப்ப இதுவரைக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கிறதுனால இந்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த வருஷம் நாட்டு முறையிலேயோ அல்லது கோர்ட் மூலமாக தீர்த்துக்குவோம். நடைமுறைப்படி அதற்கு தீர்வை சொல்ல சொல்லுவோம். யாருக்கு நேரம் இல்லை, எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர். நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்கேன். இப்ப பேசுறபடி நடத்துங்க, இல்லைன்னா நான் சாமியை கொடுக்க மாட்டேன். நல்லா இல்லைங்க. நீங்க மட்டும் சாமியை கொடுக்க முடிவு பண்றதா மாடு. வண்டி ஓட்டிட்டு போவாரு. ராஜேந்திர பைய ஓட்டுறதுல கருத்து வேறுபாடு இருந்தா யாருக்காவது இருந்தா நீங்க கோர்ட்ல போய் போட்டு முடிவு பண்ணிக்கங்க. இப்ப இந்த வருஷம் எடுத்திருப்பாங்க. நாளைக்கு காலையில 12 மணிக்கு சாமி இங்க வந்துரு. நாளைக்கு 12 மணி முடிஞ்சோன்னா 1 மணில இருந்து இந்த பிரச்சனையில உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா நீங்க இங்க போகணுமா, இங்க எந்த கோர்ட்டுக்கு போகணுமோ போய் பார்த்துக்கங்க. மாடு இப்ப மாடு வந்து ஏடிபி சார்ட்ட சொன்னாங்க, மாடு பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க சார். உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல சார், மாடை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மாடு யார் ஓட்டுறது
பாருங்க, ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அது தெய்வத்திட்ட வச்சு பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்க அமுல்படுத்த முடியாது. சட்டம்னு ஒண்ணு மனஸ்தாபம் வரக்கூடாதுன்னு தானே வேற அப்படி இருந்ததுன்னா நீங்க அதை மாறுபடுத்தினா கோர்ட்டு போய் நம்பர் ஆச்சு முடிச்சே பார்த்து எல்லாத்தையும் பண்ணுங்க. இப்ப ஈவோ தெளிவா சொல்றாரு. அதெல்லாம் நாங்க எல்லாமே நடைமுறை எல்லாமே ஒத்து வந்து நீங்க சட்டம் இங்க பாருங்க, சேந்தாங்குடியில திருவிழா நடக்கணும்ன்றதுக்கு ஆர்டிஓ மேடம் வந்திருக்காங்க, காவல்துறை ஏடிஎஸ்பி சார் வந்திருக்காரு. உயிரே போற சூழ்நிலை வந்தா கூட ஒரு கோயில திருவிழா நிப்பாட்டக்கூடாது டிபார்ட்மெண்ட்ல நான் வேலைக்கு வந்திருக்கேன். வருத்தமான கஷ்டமான முடிவுகள் எதையும் எடுக்க வைக்காதீங்க. நாங்க நீங்க ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதற்குனா சாமி இங்க இருந்து போகாது. திருவிழா நடத்தாதுக்கு யாராவது காரணமா இருக்காங்கன்னா அவங்களும் அந்த சாமி கேட்காம போகும்போது அவர் மாடு தானே முடிவு போறாரு. நாளைக்கு வரும்போது இவர் வாங்கியிருக்காரு. இந்த மாடு வேணாம் மாடு நம்ம திருவிழா எழுதி போடுவோம். யார் மாட்டை ஓட்ட உத்தரவு கட்டு அது உத்தரவு கொடுத்தா அந்த மாட்டை ஓட்டிக்கலாமா? நல்லபடியா ஆரம்பிங்க. மாற்று கருத்து இல்ல இது மாற்று கருத்து வேண்டாம். நீங்க பேசுறீங்க ஏடிஎஸ்பி அவரை சொல்லி என்ன நீங்க பேசுறீங்க? இந்த கருத்து ஐயா நான் சொல்லி முடிச்சுறேங்க. இதோட இந்த பேச்சை முடிச்சுருவாங்க. ராஜேந்திரன் வண்டி ஓட்டிட்டு போவாரு, அவர் மாட்டை ஓட்டிட்டு போவாரு, அவர் மாட்டை திரும்ப ஓட்டிட்டு கொண்டாந்து விட்டுருவாரு. இது அவ்வளவு. இதுல மாறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா ஏன் மாடுதே ஓட்டணுமா நீங்க ஓட்டு போங்க. ஒரே நிமிஷம் கிளியரா சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். போகும்போது வர்றது போறது ஒரே மாடுதான். போகும்போது ராஜேந்திர ஓட்டிட்டு போவாரு, வரும்போது அதே மாட்டை ஆதி மூலம் ஓட்டிட்டு வருவாரு. சாப்பிடலடா. Hey!
நான் அங்கேயே உங்களை கூப்பிட்டேங்க. மணி கிலோ வந்துருச்சுப்பா. சரி சரி பக்கத்தில் வாங்கிக்கலாம். பிரச்சனை ஒன்று ஜாமான் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வருவீங்க. சரியான மாடல். சரி, ரெண்டே வச்சுக்க மாடல். ஒரு ஆள் அண்ணே 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 கொடுக்கலாம்.